கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கென்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள். தியான வசனம் எபிரேயர் 13 அதிகாரம் 25 வசனம். எபிரேயர் 13:25. எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய நிருபத்தின் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் அவர் கூறுகிறார், கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். இந்த எபிரேய ஆக்கியோன் கூறுவது மாத்திரமல்ல, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனும் தன்னுடைய அனைத்து நிருபங்களிலும் கிட்டத்தட்ட எல்லா நிருபங்களையும் அவர் நிறைவு செய்கின்ற பொழுது கிருபை உங்களோடு இருப்பதாக என்பதாக குறிப்பிடுவார். கிருபை உங்களோடு இருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு இருக்கும் கிருபை தான் நம்மை ரட்சித்தது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் நாம் ஜீவிக்கையில் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று ரோமர் 5:20 கூறுகிறது. அந்த கிருபை தான் உன்னையும் என்னையும் ரட்சித்தது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு என்பதாக எபேசியர் 2:8 சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் ரட்சிக்கப்படும் முன்பாக தான் செய்திருந்த தன் வாழ்க்கையை பற்றி கூறிவிட்டு கிருபை பெருகினதை பற்றியும் தான் இரக்கம் பெற்றது பற்றியும் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற பொழுது, முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் எல்லா பொறுமையும் நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் என்பதாக எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு இருக்கும் கிருபை நம்மை ரட்சித்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கும் கிருபை நம்முடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலத்தை விளங்கச் செய்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கும் கிருபை நமக்கு ரட்சிப்பை அளிக்கிறது மாத்திரமல்ல, அது நம்முடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலத்தை நமக்கு விளங்கச் செய்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பவுலிடத்திலே கூறுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 12:9 பார்க்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்பதாக குறிப்பிடுகிறார். தேவ சமூகத்தில் நீயும் நானும் பலவீனர் என்று ஒத்துக்கொண்டு நம்மை தாழ்த்தி பலமுள்ள தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் தம்முடைய பலனை உன்னிலேயும் என்னிலேயும் விளங்கச் செய்கிறார். மூன்றாவதாக, நம்மோடு இருக்கும் கிருபை கர்த்தருக்காக பாடுபடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது, நம்மை ஊக்குவிக்கிறது. ஆண்டவருக்காக பாடுபடும்படியான கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதனே பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்பதாக குறிப்பிடுகிறார். பவுல் சகித்த பாடுகளை கவனித்து பார்த்தால் நம்முடைய பாடுகள் ஒரு பாடே அல்ல என்பது விளங்கும். அவர், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியால் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என்னுடைய சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்பதாக ஒரு பெரிய பட்டியலிடுகிறதை பார்க்கலாம் 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில். இப்படிப்பட்ட பாடுகளை அவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:17 அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்பதாக குறிப்பிடுகிறார். இவைகளெல்லாம் அதிசீக்கிரத்திலே நீங்கக்கூடிய லேசான உபத்திரவம் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த தேவனுடைய கிருபையினால்தான் நாம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். இதுவே எபிரேயர் நிருபத்தில்
தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு என்று அங்கே 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்மோடு இருக்கும் கிருபை நம்மை சந்தோஷத்தோடு பாடுபடச் செய்கிறது என்பதை எனக்கு அன்பானவர்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்மோடு இருக்கும் கிருபை நமக்கு ஜெயத்தை தந்து கொண்டே இருக்கும். ஏசாயா 16:5 பார்க்கிறோம், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்றால் அங்கே வெற்றியுள்ள ஒரு அரசனாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். நம்மோடு இருக்கின்ற கிருபை நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து நம்முடைய சிங்காசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் சிலருடைய ஜீவியத்தில் தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் அவர்கள் ஜெய ஜீவியத்தில் உறுதியாக இருக்க முடியாமல் சோர்ந்து போகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். ஆனால் நம்மோடு கிருபை இருக்கும் என்றால் ஜெய ஜீவியம் ஸ்திரப்படுத்தப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால் நிறைந்து ஜீவித்தபடியால் முற்றிலும் ஜெயங்கொண்டவராய் விளங்கினார். பிசாசையும் பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஜெயவேந்தராக அவர் காணப்பட்டார். ஆம், கிருபை நமக்கு ஜெயத்தை தருவதற்கு அவருக்குள்ளாக வேர்கொண்ட ஒரு வாழ்க்கை, உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஸ்திரப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆழமாய் வேர்கொண்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்றால் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை ஆண்டவருடைய கிருபை கொடுப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்ற கிருபை நம்மை கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிறது. கர்த்தருடைய வருகைக்கென்று நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை வருகைக்கென்று தகுதிப்படுத்துவது மாத்திரமல்ல, அவரது வருகையை குறித்த தவிப்பையும் கர்த்தர் மேல் தாகத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. பேதுரு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் என்று எழுதுகிறார். நம்மோடு இருக்கும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை வைத்தால் அந்த கிருபை நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நம்மோடு இருக்கும் இந்த கிருபையை போக்கடித்து விட வேண்டாம். அந்த கிருபை நம்மை விட்டு கடந்து போக நீங்களும் நானும் இடம் கொடுத்து விட வேண்டாம். ஆம், உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த கிருபையின் தேவன் கிருபையினாலே உன்னையும் என்னை ரட்சித்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்மை அவர் தமக்கென்று மீட்டாரே. அந்த மீட்கப்பட்ட கூட்டத்திலே நீயும் நானும் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆம், நம்மை ரட்சித்த கிருபை, உலக இரட்சகராக வந்தவர், சகல ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக ஜீவ பலியாக தன்னை கொடுக்கும்படியாக வந்தவர். நீ அந்த பலியின் ஆண்டவருடைய பலி நிமித்தமாய் கிடைக்கின்ற அந்த ரட்சிப்பை உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? ரட்சிப்பு தான் முதல் படி. இந்த முதல் படி உன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் நீ மேலே வெற்றியை பெற முடியாது, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, உன்னுடைய சிம்மாசனம் உறுதிப்படுத்தப்பட முடியாது. ஆம், நீ ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றது தேவனுடைய கிருபை. ஆண்டவருடைய பலத்தை உனக்கு கொடுத்து உன்னுடைய பலவீனத்திலே உன்னை பலப்படுத்துகிற கிருபையை நீ உணர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறாயா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆம், இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து பலனிழந்தவர்களாக, பலனற்றவர்களாக, தேவனுக்காக வாழ்வதிலே பலன் குன்றினவர்களாக, தேவனுக்காக சவால் நிறைந்த வாழ்க்கையை நாம் உதறி தள்ளுகிறவர்களாக அநேக நேரங்களிலே காணப்படுகிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தேவனிடத்திலே ஓடிவா. அவர் பலன் கொடுக்கிறவர், அவர் பலன் கொடுக்கிறவர். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர் உன்னை பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய எல்லா பலவீனங்களிலும், சரீர ஆத்தும பலவீனங்கள் அனைத்திலும் அவர் உனக்கும் எனக்கும் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்காக வாழ்வதிலே, அவருக்காக சாட்சியாக ஜீவிப்பதிலே, அவருக்காக சவால் நிறைந்த வாழ்வதிலே நீ பட வேண்டிய பாடுகளை தாங்கிக் கொள்வதற்குரிய பலத்தையும் அந்த கிருபை உனக்கு கொடுக்கிறது. நம்மோடு இருக்கும் கிருபை கர்த்தருக்காக பாடுபடுவதற்கு உனக்கும் எதற்கும் ஏதுகரமாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய லேசான உபத்திரவம், அதை கண்டு நீ ஒதுங்காதே.
அந்த உபத்திரவங்களிலே, பாடுகளிலே என்னை மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அவருடைய கிருபை உனக்கு பலன் கொடுக்கிறது. அவருடைய கிருபை உன்னை உயர்த்துகிறது, உன்னை ஸ்திரப்படுத்துகிறது, உன்னை வெற்றியுள்ள மகனாக மகளாக வாழச் செய்கிறது. அவருடைய வருகைக்கென்று உன்னை தகுதிப்படுத்துகிறது. இந்த கிருபையை போக்கடித்து விட வேண்டாம். செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும் கிருபையாக, எங்களுக்கு பலனளிக்கும் கிருபையாக, எங்களை சந்தோஷத்தோடு பாடுபடச் செய்யும் கிருபையாக, எங்களுக்கு ஜெய ஜீவியத்தை உறுதிப்படுத்தும் கிருபையாக, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் கிருபையாக ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த கிருபையை நாங்கள் போக்கடித்து விடாதபடி ஆண்டவரே, அந்த கிருபையின் ஆண்டவரை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.